என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வீட்ல இருந்து என்ன ஷாப்பிங் கூட்டு போகறதுக்காக வந்தாங்க. நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஷாப்பிங் போனோம். பாப்பாவையும் எடுத்துக்கிட்டு. தப்பா பாடிட்டு அடி வாங்கிக்காத. அச்சச்சோ! 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 அப்பனா மண்டைய பொளந்து மாவள கெடுத்துடுவேன். அச்சச்சோ! இவன் வேற புடிச்சு. ஸோ நாங்கள் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனதுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வேறு வேலை இருந்துச்சு. ஸோ அதை அவர் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து பார்க்கிங்கில் அப்படியே உட்காண்ட்ருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சாப்பிட போயிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட டைம் வந்து 1:30 கிட்ட ஆயிடுச்சா. ஸோ நாங்கள் அந்த கோனியம்மன் பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணா இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து சாப்பிட போனோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான். எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே அது இல்லை. ஓகே ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் லஞ்ச் டைமுன்னு எங்கேயாவது ஷாப்பிங் போனாலே மோஸ்ட்டாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஆர்டர் பண்ணுறது இந்த சாம்பார் சாதம் தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். என்னால் தான் அவருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்து. ஸோ வந்து சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கரெக்டாக பாப்பாவும் அப்போ தூங்கிட்டு இருந்தா. அதனால் கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவள் முழிச்சிட்டு இருந்தானா அழுவ ஆரம்பிச்சிருவா, இல்லை எதாவது பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து போயிருந்தேன். நான் ரீசெண்டாக ஒரு விளாக் போட்டிருந்தேன், மினி விளாகு. மெட்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெட்டி வாங்கிட்டு போய் காலில் போடும் போதே வந்து உடஞ்சிருச்சு. நாங்கள் வந்து டக்குன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் ஒரு 1 வீக் ஊருக்கு போன வேலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணோம். அதனால் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்ட்டாங்க. 1 வீக்குள்ளே தான் வரணுன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பழைய மெட்டி இருந்தால் எப்படி நம்ம போட்டுட்டு வாங்குவோம், அது மாதிரி தான் வாங்குற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ₹350 நாங்கள் பே பண்ணோம். கிட்டத்தட்ட ₹950 அந்த மாதிரி வந்துச்சு மெட்டியோட ப்ரைஸு. நான் வந்து டிசைன் மாடலில் எடுத்து தான் உடஞ்சிச்சா, சரி திருப்பி எனக்கு அந்த மாதிரி எடுக்க பயமாக இருந்தது. அதனால நான் வந்து நார்மலாக இருக்கிற மாடலே வந்து எடுத்துக்கிட்டேன். திருப்பி உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாங்க பிடிச்சி, உனக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் நார்மல் மாடலே வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே அப்படியே ஷாப்பிங் போகலாம் ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு போனோம். கரெக்டாக நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது பாப்பா நை நைன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த லெக்கின் செக்ஷன்லாம் போய் பார்க்கலான்ட்டு போனேன். போனால் கலர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பட் எனக்கு எந்த கலர் எடுக்கிறதுனே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி நம்ம ட்ரெஸ் எதை எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு ரஃப்யூஸ்க்கு மட்டும் ஸ்கர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு நார்மலாக வந்து அங்கே ட்ரெஸ் வாங்குறது பிடிக்காது சரவணா ஸ்டோர்ஸில். ஏன்னு தெரில, எனக்கு குவாலிட்டி வந்து அவ்வளோவா பிடிக்காது வெளியெல்லாம் போட்டு போகிறதுக்கு. பட் ரஃப்யூஸ்க்குனா ஓகே. மித்தபடி லெக்கின்ஸ்லாம் அங்கே நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த தலைக்கு போடுற பேண்டு, இந்த உட்டன் பாக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு சைடில் அப்படியே பார்த்தம்போது. இது கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது, பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தது. அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணலாம். நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கு நேரில் பார்த்து நம்ம எப்படி இருக்குது கலர்லான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை. மேபி எங்கள் ரிலேஷன்ஸ் யாருக்காவது மேரேஜ் வருது அந்த மாதிரினா மேபி போய் வாங்கலாம். சும்மா வாங்கி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. அப்புறம் நான் சும்மா மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு இங்கே இன்னொன்று வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரெயின்போ பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் ஆன்லைனில் தான் அது பார்த்துருக்கேன். நான் ரொம்ப அப்படியே கிளாஸியாக அழகாக இருந்தது ரெயின்போ பேங்கிள்ஸ் எல்லாமே. பட் எனக்கு ப்ரைஸ் வந்து குவைட் வந்து இன்க்ரீஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஆன்லைனில் பார்க்கும்போதெல்லாம் 140, 150 சொல்லுவாங்க ஒரு டசன். இது வந்து 180, 119லாம் போட்டிருந்தது. மேபி நம்ம நேரில் பார்த்து கரெக்டாக ஒரிஜினலான்னு பார்த்து எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வாங்கலை. ஏன்னா அது கொஞ்சம் நாளாக பொறுமையாக பார்த்து எடுக்கணும். என்னோடய சைஸும் எனக்கு டக்குன்னு பார்த்து எடுக்கணும் இல்லைங்களா. அதனால நான் இப்போதைக்கு எடுக்கல. பட் அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. தென் இயரிங்ஸ் கலெக்ஷன். முதல்ல வந்து சரவணா ஸ்டோர்ஸில் இந்த அளவுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க. இந்த பில்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் எல்லா செக்ஷன்ஸுமே மாற்றி நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. அப்புறம் இன்னொன்று டாய் செக்ஷனுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் நிறைய டாய்ஸ் இறக்கியிருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஃபுல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம். நேரில் போய் வாங்கினது கிடையாதா. நேரில் டாய்ஸ் பார்த்ததுமே அவள் பாப்பாவா நாங்கள் பாப்பாவானே தெரியாதுங்கிற மாதிரி அந்த டாய்ஸ்லாம் எடுத்து அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். எல்லாமே இவங்க டெமோ பண்ணி காமிச்சாங்க. டெமோ பண்ணி நாங்கள் பார்த்து வாங்கினோம். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரைஸுமே எனக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ₹5 to ₹10 தான் இங்கே இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணி வாங்குறதுக்கும் இப்படியே போய் வாங்கிக்கலாம். நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாப்பா குழந்தை இருக்குது அப்படின்னா. அப்புறம் பில் போடுறதுக்காக போயிட்டோம். ஆக்சுவலி பில் போடுறதுக்கு இன்னும் தான் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு வரும்போது. சரி பேக்கரி போய் காஃபி குடிச்சிக்கலான்ட்டு போனோம். அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக டீ தான் நான் குடிப்பேன் எப்போவுமே. பட்
எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. பேக்கரி எங்கேயாச்சும் போகிறேன்னா காஃபி அப்படி தான் கேட்பேன் நான். எனக்கு டீ அப்படின்னா நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வெளியே எங்கே போய் குடித்தாலுமே. அதனால் நான் காஃபியை தான் மோஸ்ட்டாக கடைக்கு போனேன்னா ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த க்ரீம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது திருப்பி ரீசெண்டாக இந்த க்ரீம் பன் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ எங்கே போனாலுமே மோஸ்ட் இந்த க்ரீம் பண்ணை விரும்பி சாப்பிட்றேன்னா, ஸோ க்ரீம் பன் தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த க்ரீம் பன் வந்து ஆல்ரெடி நான் இந்த பேக்கரியில் சாப்பிட்ருக்கேன். பழைய பண்ணி நான் ஆல்ரெடி அங்கே சாப்பிடும்போது நல்லா இருந்திருக்கு. பட் அன்னைக்கு வந்து ரொம்ப காஞ்சு போய் பழைய பன் மாதிரியே இருந்தது. க்ரீமுமே உள்ளே இல்லை. ஆக்சுவலி க்ரீம் பண்ணால் க்ரீம் இருக்கணும், க்ரீமுமே எனக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அது சாப்பிட்டது. அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற பகுதியில் நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அது காஞ்ச கருவாடு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வந்து பாம்பே ஆம்லெட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம வரைக்கும் நார்மல் ப்ரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்ருக்கேன். அது சாப்பிட்டதில்ல. அது செம்ம சூப்பராக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா காரமாக நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாம்பே ஆம்லேட். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேள்விப்படுறேன், சாப்பிடவும் செஞ்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டில் பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ப்ரெட் ஆம்லேட் வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு என்னென்ன நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். ஷாப்பிங் போயிட்டு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிடி தான். இது வந்து நம்ம மீஷோவில் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து ப்ரைஸ் வந்து 314 rupees தான் வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் நல்லா இருந்தது. இந்த மெட்டீரியலுமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்ல மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ இது நான் அதனால் இது வாங்கியிருந்தேன். இது வெளியே கூட நம்ம போட்டுட்டு போகலாம். அடுத்து வந்து இந்த காட்டன் ஸ்கர்ட் தான். நல்லா லாங்காக இருந்தது. இது வந்து ரஃப்யூஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் வீட்டில் போடுறதுக்கு. மெட்டீரியல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதை வெளியெல்லாம் எங்கேயும் போட்டுக்க முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த இதுவுமே நல்லா இருந்தது. நல்ல ஒரு காட்டன் கிளாத்து, நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 301 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ஸ்கர்ட்டு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே நம்ம ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம், வீட்டில் வெளியும் கூட போட்டு போய்க்கலாம். மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நல்ல அந்த சட்டின் மெட்டீரியல் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெட்டீரியலு. ஸோ இதுவுமே நல்லா லாங் ஸ்கர்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 rupees தான் வந்துச்சு. மிச்சது எல்லாத்திடமே இது கொஞ்சம் கம்மி தான். அடுத்து வந்து அதே சாட்டின் மெட்டீரியலில் இன்னொரு க்ரீன் கலர் மாதிரி, க்ரீன் வித் ஒயிட் மாதிரி, அந்த பழசு காமிச்ச மாதிரி ஒரு பேஸ் தான். இதுவும் நம்ம வெளியும் போட்டுக்கலாம், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா லாங்காக இருந்தது. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 260 தான். இந்த காட்டனும் இந்த இன்னொரு அந்த பார்க்க அழகாக இருந்துச்சுல, அது மட்டும் தான் 300க்கு மேலே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ட்விசர் தான். இது நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஐப்ரோ ட்விசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறதை விடவே இது வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. 61 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் இதுவும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரப்பர் பேண்ட் தான். இது எத்தனை வாங்கி வச்சாலும் எங்கே காணாமல் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் இந்த ரப்பர் பேண்ட் தான் வந்து வாங்கியிருக்கு. சும்மா சிம்பிளாக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 126 போட்டிருக்கு, இன்னொன்று 24 rupees போட்டிருக்கு. ஃபேன்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் அங்கே போய் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுனால இந்த வாட்டி ரொம்ப பார்த்து தான் நான் கஸ்டமைஸ்டாக வந்து வாங்கியிருந்தேன். அதில் இந்த ரப்பர் பேண்ட் ஒன்று, இது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி மல்லிப்பூ மாதிரி, இந்த முல்லைப்பூ இருக்கும்ல, அந்த மாதிரி இது இருந்துச்சு. இது அப்படி நம்ம ரப்பர் பேண்டாகவும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா நம்ம பன் மாதிரி போட்டு இப்படி சுற்றியும் அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து 24 rupees தான். அதனால் அது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோட இந்த லாண்ட்ரிலாம் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போடுறதுக்கு, அப்புறம் யூரின் மேட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2 லாண்ட்ரி பேக் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நல்லாவே வந்து நீளமாக இருந்தது. இதோட ப்ரைஸுமே வந்துட்டு 100 rupees தான். நல்லா இருந்துச்சு பெருசாகவே. இங்கே பாருங்கள், இதை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய துணியும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து
100 கிட்ட வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு? 98 கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து டாய் செக்ஷன் போயிருந்தோம். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இப்போ பாப்பாவோட ஸ்டேஜ் தவழ்கிற ஸ்டேஜ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டாய்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த தவழ்கிற பொம்மை ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த குட்டி பேபி இது ப்ளே பண்ணுற மாதிரி வீடியோவை நான் தனியாக வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 சம்திங் வந்துச்சு. 240 சொன்னாங்க. இது வேற அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது நாங்கள் வந்து 240க்கு தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த குரங்குட்டி பொம்மை தான். இது ரொம்ப 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 சேட்டை பண்ணுச்சு. அவங்க போட்டு காமிக்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே நான் இன்னொரு வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணுற சைடில் இதை நீங்கள் விளையாடுறத பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 210 to 230 தான் வந்துச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.